வணக்கம் மக்களே. உங்களுக்கு முட்டி வலி இருக்கா? நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முக்கியமான 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை உடனே நிறுத்திடுங்க. ஸோ முதல் மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் உங்கள் பெயினை இக்னோர் பண்ணுறதும் ஆர் மிஸ்ரீட் பண்ணுறதும் நீங்கள் நிறுத்திக்கோங்க. அதாவது இக்னோரிங் யோர் பெயின், கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி தானாகவே சரியாயிடும்ன்ற ஒரு இதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டிலேஜ் டேமேஜ் ஆகும் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூவும் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி உங்கள் பெயினை இக்னோர் பண்ணி நீங்கள் லைக் ரெகுலர் வாக்கிங், ஸ்டேர் கிளைம்பிங் இதெல்லாம் செய்யும்போது உங்களோட பெயின் ஆக்சிலரேட் ஆகி உங்களோட டயக்னோசிஸும் டிலே ஆகும். லைக் உங்களோட நீ பெயின் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸா இல்லை லெகமெண்ட் டேர் ஆர் மெனிஸ்கஸ் டேரான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுல உங்களுக்கு டிலே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் டூ மச்சாக ரெஸ்ட்டும் எடுக்கக்கூடாது, அதே சமயம் டூ மச்சாக லோடும் பண்ணக்கூடாது. இப்போ ரொம்ப நேரம் ஒரு இன்ஆக்டிவிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களோட நீ மசில்ஸ் அண்ட் ஹிப் மசில்ஸ் வீக்கன் ஆகி உங்களோட ஜாயிண்ட் லோடு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஓவர் எக்ஸர்ட் ஆகுறீங்க, like long distance walking or walking on hard surfaces இல்லை stair climbing ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது, இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு பெயின் ஆக்சிலரேட் ஆகும் அண்ட் wear and tear-ம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டூயிங் ராங் எக்ஸசைசஸ் அண்ட் புவர் லிஃப்டிங் டெக்னிக்ஸ். ராங் எக்ஸசைஸ்னால் எதுனாக்கா லைக் டீப் ஸ்குவாட், லஞ்சஸ் வித் புவர் பாடி அலைன்மெண்ட். ஸோ பெயின் இருக்கும்போது நம்ம ப்ராப்பர் பாஸ்டர் அண்ட் அலைன்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் க்ராஸ் பண்ணி எக்ஸசைசஸ், அதுவும் if you do on your own, ஸோ இது வந்து உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட நீ ஜாயிண்டில் கம்ப்ரெசிவ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் புவர் லிஃப்டிங் டெக்னிக்ஸ் லைக் நீ ஜாயிண்ட் பெண்ட் பண்ணியோ இல்லை ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணியோ லைக் ட்விஸ்டிங் அண்ட் டர்னிங் மூமெண்ட் வித் அலாங் வித் லிஃப்டிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஃப்டிங் டெக்னிக்கு ரொம்பவே பேட் பாஸ்டரில் போகும். ஸோ அதனால் உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ். அதாவது ஃபுட்வேர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு worn out ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ரொம்ப தேஞ்சு போன ஷூஸ் ஆர் உங்களோட பயோமெக்கானிக்ஸ் ஆல்டர் ஆகுது. அதனால் உங்களுக்கு பாடி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் அன்ஈவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மீடியல் ஜாயிண்ட் பெயின் இல்லை பெட்டலோஃபெமரல் பெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட எக்ஸஸ் வெயிட்டை நீங்கள் கேர் பண்ணலைன்னா உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு லீட் பண்ணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குயிக் ஃபிக்ஸஸ் ஆர் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் லைக் ரேண்டமாக நீங்களே ப்ரேஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது ஆர் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது வித்தவுட் டேக்கிங் ப்ராப்பர் கன்சல்டேஷன் வித் எதர் மெடிக்கல் டாக்டர் ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களை வந்து நீ ஜாயிண்ட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ணும். அண்ட் டு அவாய்ட் சர்ஜரி அண்ட் ஃபார் அ பெட்டர் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் தெரப்பி கிளினிக், சென்னை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.